ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கேம் பிளே பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி டீச்சர் 3D அந்த கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம போன எபிசோட் பார்த்தீங்கன்னா அந்த கிளவியை போட்டு போனந்துட்டோம். இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேரி டீச்சர் சாப்டர் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம் கைஸ். சாப்டர் 2. சரி வாங்க வளம் பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக கேம்குள்ளே போயிடுவோம். ஆனால் இனிமேல் இந்த வீடியோ கேமரா லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டீஸ் வந்துட்டே இருக்கும். அப்போதான் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, சரி வாங்க கேம்குள்ளே போயிடுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 2 போக போகிறோம். இந்த சாப்டர் 2 கூட பணம் கட்டி வேறு வாங்கினேன். சரி பார்ப்போம், உள்ளே போவோம். ரேட் அட்டாக். ஓ சூப்பராக பார்ப்போம். We all miss hashtag for that by settings them often get sit back and my enjoy and so oh my god guys, என்னமா சொல்றானுங்க கட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஓய் இன்னும் இத்தனை நாள் ஓடிடுது. தனியாக முடிச்சவாளே இன்னும் கையில் என்ன கொண்டாந்துட்டு இருக்கான். ஓகே அவளை கட்ஸ்கன் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ரேட்டை பிடிச்சிட்டு போய் அவளோட கிச்சன் ரூம்குள்ள இதில் விடணும். அது சரியான ஃபன் நடக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிடலாம். ஏன்னா கீழாப்புல போனால் கிளையை பிடிச்சிருவா. ஏன்னா வந்து மெயினாக இன்னும் உட்காந்து கிளையிட்டு இருக்காளே என்னன்னு தெரியல கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ரேட்டுக்கு பிடிக்கிறதுக்கான ஒரு வலை வேணும். அந்த வலைன்னா வலையில் ஒரு கூண்டு மாதிரி இருக்கும். அது இந்த ரூமில் தான் கைஸ் இங்கே இருக்கும். இங்கே காணும். இங்கே போச்சு கூண்டு. இங்கே தான் வச்சுருப்பானுங்களே. இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஓகே எடுத்துக்குவோம். இதை வச்சு தான் நம்ம அந்த எலியெல்லாம் பிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த எலி பிடிக்கிற வந்து சீஸ் வேணும். அது வந்து கிச்சனில் தான் இருக்குது. இந்த இவ வேறு ஆகுனா கிச்சனை சுற்றிக்கிறா. சரியான தீனி பண்ணுற மாதிரி போவோம் தெரியுது. தின்னுக்கிட்டே இருக்கான். அவன் வெளியே போனால் நம்ம சீஸ் ஆட்டை போட்டு தரலாம். போகலாம் ஓப்பன் த டோர் போயிட்டா. சூப்பர். அப்படியே ஓடி போய் சீஸ் எடுத்து வந்துடலாம். இங்கே தான் நான் உள்ளே வச்சுருப்பேன் சீஸ். சீஸ் இங்கே தான். ஓகே கேஸ். இப்போ வந்து இதை கீழே போட்டுருவோம். இதுக்குள்ளே தான் சீஸ் வைக்கணும். எங்கே சீஸு இங்கே இருக்கான். ஓகே இதை எடுத்து வந்ததுன்னா இதுக்குள்ளே செட் பண்ணணும். ஓகே டன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா பெருச்சாளி பிடிக்க போகிறோம். ஓகே இங்கே கிளவி இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கா. பேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருவாளோ. ஐயோ பார்த்துட்டா. அப்பா நின்ட்டாயா. இங்கே முதல்ல இந்த இடத்த விட்டு விரட்டணுமே, இல்லைன்னா நம்ம துரத்திட்டே தான் காய்ச்சிருப்பான். வாடி ஓப்பன் த டோர். ஓடு இங்கே டோர் இருக்குது. அவ்வளோதான் கிளவி கண்ணுது நின்ட்டா. இப்போ சீக்கிரம் போய் பேஸ்மெண்ட்டுக்குள்ள அந்த எலியெல்லாம் இருக்கும். முதல்ல போய் அந்த எலியை பிடிச்சிட்டு வரணும். எலினா பயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை கைஸ், பயமெல்லாம் இல்லை. ஆனால் அது பண்ணுற சேட்டை தாங்க முடியாது. ஒயர் கடிச்சு வச்சிடும், அதை கடிச்சு வச்சிடும். அதோட டென்ஷன் எனக்கே வீட்டில் பயங்கர ப்ரெஷர் ஆகும். ஓகே எல்லாம் மாட்டிச்சு. ஆனால் இதெல்லாம் உண்மையான எலியா இருந்தாலும் அவசரம் வழிகாலே நான் தூக்கி ஒரே தண்ணியில் கூட அந்த கொண்டுருவோம் கைஸ். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு டென்ஷன் இருக்கும். கம்ப்யூட்டர் ஒயர் மேலேதான் எரி சுற்றி தெரியுது. அதே ஒரு டென்ஷன். ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிளவி மாதிரி அதே பொசிஷன் எத்தனை டைம் சரியான தீனி பண்ணுற மாதிரி போகுது. தின்னுக்கிட்டே இருக்கான் உட்காந்துட்டு. ஐயோ ஓடுறான் எஸ்கேப் பம்பர் ஒரே ஜம்ப். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலிமில் தட்டி விட்டுருவோம். அப்போ அந்த கிளை வெளியே வருவா. அந்த கேட்க உள்ளே போயிடுவா. இல்லைன்னா கடைசிக்கு அங்கேயே உட்காந்து தின்னுக்கிட்டே கிடப்பா. சனியை முடிச்சிடா. அவள் பேர் சனியை சாக்கடா கைஸ். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எலியை கொண்டு எங்கே போகணும்னா கிச்சனில் வந்து ஒரு கபோர்டு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வச்சுருவோம். ஏன்னா மறுபடியும் திங்கிறக்கு போவா. திறந்தோடனே எலியெல்லாம் பாஞ்சு அவளை கதம் பண்ணி நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த கபோர்டுக்குள்ள தான் இந்த எலியை வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ ஓடி வேண்டிதான். கட்ஸ்கேனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளேயே கட்ஸ்கேன் ஆரம்பிச்சிருச்சான். எலியெல்லாம் பூந்து விளாட ஆரம்பிச்சு. பாவம் ஸ்கேரி டீச்சர் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் இப்படி விடுவா நான் எனக்கோட பார்க்கல. ஒருத்தனும் வந்துட்டான். சரி நம்ம அடுத்த மிஷினை பார்ப்போம். இந்த மிஷின் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ஃபன்னாக இல்லை. சரி நம்ம அடுத்த மிஷின் என்ன பண்ணுன்னு பார்ப்போம். சாப்டர் 2 அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னா உள்ள போனதான் எனக்கே தெரியுங்க. பார்ப்போம். காம்படிஷன் டைம். என்ன காம்படிஷன் எனக்கே தெரியல. பார்ப்போம். எக்யூப்மெண்ட் டு மேக் ஷூர் நெவர் ட்ரைஸ் கேன் மியூசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அகேன் யுவர் பில்டிங் த வேர்ல்டு ஃபேவர். என்னமோ சொல்கிறானு கேஸ், எனக்கு சுத்தமாக புரியல. வாங்க இதில் பார்ப்போம். கட்ஸ்கேனில் வந்துட்டா கிளவி. என்ன பண்ணுறா? அவள் பாட்டுக்கு வேகமாக வரான். சனியை பிடிச்சி கிளவி எங்கே போகிற? ஏய் சைத்தான் கே பச்சான். கீழே உட்காந்துட்டா. சிங்கிங் காம்படிஷன். நியூஸ் பேப்பர் பார்க்குறாங்க கைஸ். ஓஹோ இதுதான் விஷயமா. ஓகே டன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளையை வந்து சிங்கிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாளாமா. நம்ம அதுக்குள்ளே அவளை வந்து டெத்து ப்ராக்டிஸ் பண்ணி அவளை மேலே அனுப்ப போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா ஒரு மைக்கோட எலக்ட்ரிக் கேபிள் மாதிரி இருக்குங்க. எலக்ட்ரிக் கேபிள்னால் கேபிள் இல்லை, அதோட இதை சேர்ந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். எலக்ட்ரிக் பண்ணுற மாதிரி தான் இங்கே இருக்கிறது. இதுதான் இதை எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஒரு க்ளூ வேணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த கிளவி மைக்கை பிடிச்சானா அப்படியே அப்பிக்கும். சரி கைக்கு மட்டும் அதுக்குள்ளே செத்து போயிடுவான். அப்படி தான் நடக்கும் பார்க்குறேன். சரி வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த க்ளூ பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கடா காணோம். இங்கே இருக்குது. ஓகே டன். இன்றைக்கி அந்த கிளவிக்கு பால் தான். இந்த மியூசிக் ரூமா எங்கடா மியூசிக் ரூமில் தான் இதை முதல்ல இதை செட் பண்ணுவோம். ஐயா அந்த மாதிரி கழட்டி போடுறா. அவ்வளோதான் எலக்ட்ரிக் சார்ஜ் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ க்ளூவை போட்டுருவோம். கிளவி கையை வச்சாலும் சேர்த்தாடா இன்னைக்கு. சரி ஓகே கட் ஸ்கிரீன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடி பாவி அதுக்குள்ள வந்துட்டு கேட்டு செத்து போயிட்டா கைஸ். டெத் ஆகிட்டா அவ்வளோதான். அவன் கதையை முடிச்சிட்டோம். இந்த எபிசோடில் பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி வாங்க பார்ப்போம். அடுத்த நெக்ஸ்ட் மிஷின் என்னன்னு பார்த்துடலாம். காம்படிஷன் டைம் முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மிஷின் பார்த்துருவோம். என்னது ஸ்பெர்குவேட் அப்படின்னா என்னடா உணவு புரியல. மிஸ்டே பியூட்டி கேம் இஸ் அபவுட் கெட் ஏ மச் நீடட் அப்கிரேட் கைஸ். அந்த கிளை வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டியாமாக கைஸ் என்னமோ பண்ணுறாலாமா, என்னமோ ஸ்ட்ரேஞ்சர் வர மாதிரியும் என்னமோ அந்த மாதிரி கட்ஸ்களை பார்த்து தெரிஞ்சிடும். என்னென்னு பார்த்துருவோம். என்ன கிளை வந்து என்ன பண்ணுறான். மொபைல் யூஸ் பண்ணி தலை நீ இங்கே தான் இருக்கியா. இவன் தான் நம்ம தலை. இவனை வச்சு தான் நம்ம ஸ்கேர் டீச்சரை போட்டு தள்ள போகிறோம். சரி இன்னும் 2 பேர் டீப்பாக ஃபோன் பேசுகிறாங்க. ஓகே வந்து பியூட்டி காம்படிஷனாக இல்லைன்னு தெரியல. அந்த கிளை வந்து மேக்கப் பண்ணக்கூடாது. அவள் பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்க மாதிரி பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு க்ளூ ஒன்று தேவைப்படும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது பேர் தெரியல. வாங்க அதை போய் எடுப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கிளையோட மேக்கப் ரூம் கூட தான் இருக்கும். க்ளூ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இங்கே இருக்கும். இங்கே காணோம். இங்கே என்னோட வந்து டேபிள் இருக்குது. இங்கே தான் க்ளூ எடுத்தாச்சு கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு மெட்டீரியல் கிளவி இங்கே தான் இருக்கா அவ்வளோ தெரியுது கைஸ். ஆமாம் இந்த ரூமில் தான் இங்கே இருக்கா. இங்கே வந்துட்டுருக்கா எங்கேன்னு தெரியல. ஐயோ பார்த்துட்டான் ஐயால எஸ்கேடா தவளை தாவுடா தாவு. பை காட் இவ வேறு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலே. துரத்தனா 5 நிமிஷம்னா விட மாட்டாளே. இவளை எப்படியே ஏமாற்றிவனு கைஸ். இதை கதவுக்குள்ளே பூந்து வந்தால் தான் வேலைக்காகும். இல்லைன்னா எப்படி துரத்திட்டே தான் இருப்பான். இதுக்குள்ளே பூந்து போகலாம். வர நம்ம இந்த ரூம்குள்ளே பூந்து போயிடுவோம். ஓகே டன். அவ்வளோதான்டா நம்ம வர வேண்டிய ரூமுக்கு வந்தாச்சு. இதுதான் கைஸ். இது வந்து என்ன டேன் க்ரீமாம்மா. ஓகே டேன் க்ரீமா என்ன க்ரீம் அந்த கிளவிங்க தான் இருக்கா போகட்டும். அவன் போனோடனே அவன் மேக்கப் செட் ரூம்குள்ளே உள்ளே பூந்து எல்லாத்தையும் போட்டுட்ருவான். அடியே சனியை முடித்தவளே சீக்கிரம் தான் போய் சொல்லியேண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரூமுக்கு மட்டும் டவுன் பின்னாடி திரும்பி வருவாளாமா. எப்படி இருக்கும். திரும்பிட்டாயா ரைட்டா கூட. அவ்வளோதான் கைஸ். இவன் என்ன துரத்திட்டே இருக்கிறா சனியை முடிச்ச கிளவி அடி பாவி கைஸ். இந்த கேம் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கா இந்த மிஷினில். போனால் திரும்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி நம்ம ரேட் விளாண்டுருப்போம். அந்த இதுலேயும் அப்படி தான் உட்காந்து பெஞ்சு அந்த கிச்சன் அதை விட்டு நவரவே இல்லை. அங்கேயே வந்துட்டு அங்கேயும் போயிட்டே தான் இருந்தான். ஓகே கீழே வந்துட்டான். இப்போ நான் மேலே போய் அவன் மேக்கப் செட்டு ரூம்குள்ளே போய் சம்பவம் பண்ணிட வேண்டிதான். ஓகே கிளவி கீழே வந்துட்டான் கைஸ். போவோமா. கிச்சனில் கூட திடீர்னு வந்துட போகிறான் கைஸ். வந்துட்டானா பெரிய பிரச்சனையாக போயிடும். ஓகே ஓப்பன் அந்த டோர். எங்கே அவன் மேக்கப் இதுதான் அவன் மேக்கப் ரூமு. முதல்ல இதில் வந்து இந்த டேன் க்ரீமை வந்து கலந்து விட்டுருவான். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளூவாக போட்டு விட்ருவான். அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும். அழி கிளவி வா மேக்கப் போடுறியா மேக்கப்பு. ஓகே கட் ஸ்கிரீன் நடக்குன்னு பார்க்கலாம் கைஸ். ஓகே கிளவி மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டான். இன்னும் போட்டுட்டு நம்ம கழட்டுறான். இன்னும் மூஞ்சடி பார்க்க இன்னும் சவப்பாக தெரியுது கைஸ். என்னடா நம்ம வந்து தப்பாக இது பண்ணிட்டோமா. நேரத்தில் மூஞ்சி கருதான் ஆகிடணும். இன்னமும் பவுடர் பூசுகிறான். ஓகே பூசிட்டா. சரி இதுக்கு மேலே தான் நம்ம ஸ்கேர் நடக்கும்போது இது. ஓகே ஸ்கேரி ஸ்டேஜ் வரோம். தலை பார்த்துட்டு பயப்படுறான். கிளவி போயிட்டான் கைஸ். ஒன்றும் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி அடுத்து பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். அடுத்த மிஷின் என்ன மிஷினாக இருக்கும். சாப்டர் 2 எங்கே. ஓகே கார்டு ஹேஸ்ட். இன்னும் கைஸ் கார்டு ஹேஸ்ட்னு போட்டுருக்கேன். உண்மை புரியல. சரி என்னென்னு பார்த்துருவோம். மிஸ்டேக் திங்கிங் பிகேம் ஏ குட் ஸ்வாமன் ஸ்பீட் வித் ஆஃப் திஸ் ப்ராசஸ் சால்வியா. என்னமோ பண்ணுறாங்களே கைஸ். என்னமோ பை பண்ணுறாங்களாமா. என்ன பை பண்ணுறான் என்னமோ. ஐயோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெண்டினோட மூஞ்சி மாதிரி தெரியுது. ஸ்ட்ரெண்டினோ அளவின் மூஞ்சி மாதிரி என்னமோ இருக்குது கைஸ். ஓகே அதுக்குள்ளே மாற்றிட்டான். என்னமோ கிளம்பி பை பண்ணுறாலாமா என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம் வாங்க. அவள் வந்து அவள் பேங்க்கில் பார்த்திங்கன்னா ஃபுல் பேமெண்ட் இருக்குதாம்மா. இந்த பேமெண்ட் எல்லாத்தையும் நான் பர்ச்சேஸ் பண்ணிடணுமா அப்படி தான் நினைக்கிறேன். சரி வாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவளோட ஐடி கார்டு பாருங்கள். கிரெடிட் கார்டை வந்து ஆட்டையை போடணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவளை தூங்க வைக்கணும். அது தூங்க வைக்க பார்த்திங்கன்னா ஒரு ஐயோ இங்கே தான் இருக்காளா சனியை முடிச்சவன் நான் பார்க்கவே இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவளை தூங்க வைக்கணும்னா அவளோட கிரெடிட் கார்டு ஆட்டையை போடணும். ஏன்னா அவளோட கிரெடிட் கார்டை பார்த்திங்கன்னா அவளோட ஜோப்குள்ளேயே வச்சுருக்கான் சனியை முடிச்சவன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவளை வந்து தூக்க மாத்திரை சொல்கிற மாதிரி ஒரு பவுடரில் வச்சுருப்பா ஒரு ரூம்குள்ளே. அதை போய் எட்டு வரணும். அது இங்கே தான் கைஸ். இங்கே ரூம் இதுதான் அவரோட ரூமு.
இதுக்குள்ளே தான் இங்கே அந்த பவுடராக வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ ஆட் இருக்கும், அதில் கலக்கணும், வந்து அதை குடிக்கணும், அப்படியே படுத்துடணும். நம்ம அந்த கேப் வந்து கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு கார்டை போட்டு சுரண்டிடணும். ஓகே, இங்கே போயிட்டு அதுலேயே கீழே அங்கே கிச்சன் ரூம் பக்கத்தில் இருக்கா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கதை ஓப்பன் பண்ணி இங்கே தானே இங்கே அந்த இது இருக்குமே, எங்கே டீ. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். தூக்கு மாத்திரம் போட்டாச்சு. இலையை வருவா வந்து போட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுவான். அந்த கேப்புக்குள்ளே நம்ம சீக்கிரம் போய் கிரெடிட் கார்டு எடுத்து அவனோட மொத்த பேங்க் பேலன்ஸை சுரண்டி விட்டுற வேண்டியதான். வாடி 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 ஒட்ட கிளவியில் கைஸ், இவன் ரொம்ப குசும்புக்கார கிளவி. ஓகே, டீ குடிக்க வரா. ஏமான் வேகமாவா சீக்கிரமா. ஓகே, இப்போ தான் இவ்வளோ தூரமாக வந்திருக்கான். சனியை பிடிச்சாலும் என்னை துரத்தும் போது எவ்வளோ வேகமாக வருவேன், அந்த வேகத்தை வரமாட்டேன். உங்களுக்கு வேறு காதும் கேட்காது அடிக்கடி. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படியே மெதுவாக வந்துட்டான். ஆஃபீஸ் ரூமா அது. ஓகே கைஸ், ஆஃபீஸ் ரூமில் வந்துட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா டீ குடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஆமாம், டீ வச்சு அந்த குடிக்கிறான். குடி. ஓகே, குடிச்சுதான் நீ படுத்து தூங்க ஆரம்பிச்சிடான்னு நினைக்கிறேன். இப்போ இவளுக்கு என்ன ஸ்கேன் நடக்குதுன்னு பார்ப்போம். படுத்து தூங்கிட்டான். ஓகே, இப்போ போய் நம்ம என்ன ஸ்டார்ட்டே பண்ணல. போய் கிரெடிட் கார்டு எடுத்து முதல்ல பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும். சீக்கிரம் படுத்து தூங்கிட்டா. வாயிலேருந்து ஜெட்டாக வந்துட்டு இருக்குது. புரை இப்போ பாடுறான் வையால். ஸ்பைடர் தான் ஆன்சர். ஓகே, பாஸ்வேர்டு. ஓகே, வெல்கம் டொனேட். எல்லாம் டொனேட் பண்ண வேண்டியதான். எல்லாமே கிட்ஸுக்கு டொனேட் பண்ணிடுவோம். மொத்தம் பேங்க் பேலன்ஸுமே கிட்ஸுக்கு கொடுத்துட வேண்டியதான். ஓகே டன், அவ்வளோதான் கேஸ், போட்டாச்சு. இன்றைக்கி கிளவிக்கு சம்பவம் தான், எஸ்கேப் ஆயிடுவோம். இன்னைக்கு கட்சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே அதுக்குன்னு ஸ்டார்ட். இன்னும் கொஞ்சம் விட்டு தான் பிடிச்சிருப்பா. ஓகே, போய் லேட்டாக போய் பார்க்குறான். என்னென்னு பார்க்குறேன்னா, மை காட், என் பேங்க் பேலன்ஸில் எவ்வளோ எடுத்துடா சனியை முடிச்சு. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது மாதிரி ஸ்கேர் டீச்சர் வெறுப்பேற்றி வீடியோ நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த வீடியோக்கு சரியான லைக் சப்போர்ட்ஸ் வர மாட்டேது, ஏன்னு தெரியல. ஆனால் என்னோடய வீடியோ இன்னும் ரெகுலராக வந்துகிட்டே தான் இருக்கும். சரி, ஓகே கைஸ், டாட்டா, பை பாய், லவ் யூ கைஸ், see you.